குட் மார்னிங் சில்ட்ரன். தமிழ் கட்டுரைகளின் வரிசையில் அடுத்து நாம் காணப்போவது ஆழிப்பேரலை. முன்னுரை. நாம் வாழும் இந்த பூமி பஞ்சபூதங்களால் சூழப்பட்டது. மனிதனின் வாழ்க்கை இப்பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற 5 அடிப்படை பொருள்களால் ஆனது இப்பூமி. கடல் நீர் அதிகரித்து நிலத்தை விழுங்கும் போது நாம் அதனை கடல்கோள் என்கிறோம். அக்கினியின் ஆதிக்கம் அதிகமாகும் போது எரிமலைகள் கடலுக்கடியில் வெடிப்பதும் பூமியின் மேலுள்ள எரிமலைகள் வெடித்து அக்கினி குழம்பை வீசுவதும் இயற்கைக்கு மாறாக நடக்கும் செயலே. இவ்வாறு கடலுக்கடியில் எரிமலைகள் வெடிக்கும் போது ஆழிப்பேரலைகள் தோன்றுகின்றன. இப்புவியை தாங்கியுள்ள தட்டுக்கள் ஒன்றுடன் ஒன்று உராயும் போதும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் போதும் கடலில் ஆழிப்பேரலைகள் உருவாகின்றன. நடுக்கடலில் ஆக்ரோஷமின்றி மெல்ல மெல்ல உயரத்தில் எழும்பும் ஆழிப்பேரலைகள் கரையை தொடும்போது வீரியமுள்ள இராட்சச அலைகளாக மாறுகின்றன. 2004 நடந்த சுனாமியின் கோரத்தாண்டவம். 2004 ஏற்பட்ட சுனாமியால் 250,000 மக்கள் உலகிலிருந்து விடை பெற்றனர். இதில் சுற்றுலா சென்றவர்களும் அடக்கம். இந்த கோர நிலநடுக்கம் 17 நாடுகளில் உணரப்பட்டது. இந்த சுனாமியின் போது 1.7 மில்லியன் மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்பட்டனர். இந்த சுனாமியால் ஏற்பட்ட நஷ்டம் $13 பில்லியன் அதிகமாக இருந்தது. இது உலகின் பொருளாதாரத்தை சீரழித்துவிட்டது. சுனாமியின் போது வெளிப்பட்ட மனிதநேயம். சுனாமியின் ஆழிப்பேரலைகளால் வீடிழந்து பொருளாதாரம் இழந்து சோகக்கடலில் இருந்த மக்களுக்கு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று உடனிருந்த மக்களும் அரசும் பேருதவிகளை செய்தனர். தொண்டு நிறுவனங்களும் தொழிலதிபர்களும் தொண்டுள்ளம் கொண்ட மாணவர்களும் உதவி செய்தனர். கலங்கி நின்ற மக்களுக்கு ஆறுதல் கூறி நம்பிக்கை ஊட்டினர். கடலடியில் தினந்தோறும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை தவிர்ப்பதற்கு கடற்கரை ஓரத்தில் அலையாத்தி மரங்களை நட வேண்டும், காடுகளை வளர்க்க வேண்டும், முன்னறிவிப்பு கருவிகளை அமைக்க வேண்டும். மக்கள் வாழ்விடங்களை கடற்கரையை ஒட்டி அமைக்க அனுமதிக்கக்கூடாது. இனிமேலாவது இதற்கென தனி வாரியம் அமைத்து அரசு வேண்டுமென செய்தல் இன்றியமையாதது. நன்றி.